பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனவ் அப்படிங்கிறது வேதம். உலகத்துக்கே சர்வ ஜகத்துக்கே பிதா. அவன் அங்க புத்திரனா ஆயிடுறான். எல்லா ஜீவராசிகளுக்கும் கர்ண மந்திரத்தை அவன் சொல்றான் பகவான். புள்ளேட்ட உயிரை விட்டா புள்ள சொல்லணும். அதுக்குதான் புள்ள மடியில் உயிரை விடுறது. அப்பன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அழுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும். உயிர் போற சமயத்தில் ராமா 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 ராமான்னு கத்தன், சிவா சிவா சிவான்னு சொல்லணும். எதுக்காக? ராம நாமாவை சொன்னா அதை கேட்டு உயிரை விடுற அந்த ஜீவன் ராமனப்பே அடைவான்னு சாஸ்திரம் சொல்றதே. அந்த ராமன் மடியிலேயே இது உயிரை விட்டுதேன்னு இது எங்க போகும்? வாழ்நாள் முழுக்க தர்மங்களை பண்ணி, அநேக யாகங்களை பண்ணி, அஸ்வமேதம் பண்ணி, புத்திரகாமேஷ்டி பண்ணி, ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி பகவான் முதலிய 4 பிள்ளைகளை அடைஞ்ச தசரதனுக்கு உயிர் போற சமயத்துல ஒரு புள்ள கூட கிடையாது பக்கத்துல. வாழ்நாள் முழுக்க கழுக பொணங்கொத்தி தின்ன ஒரு கழுகு, இதுக்கு உயிர் ராமன் மடியில போறது. யாருக்கு பாக்கியம் எப்படின்னு யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? நான் பார்த்திருக்கேன். ஒரு 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 மாமி, அந்த மாமிக்கு புள்ள குழந்தைகள் பொன் குழந்தைகள் சம்திங் தெரியாது. வந்திருந்தா ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருந்தா, அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். உயிர் போகிற சமயத்தில் எங்களை கூப்பிட்டு என்னவோ பண்ணுறது எனக்கு அப்படின்னு உடனே அந்த மாமியோட மடியை தலையில் வச்சுட்டு ராமா ராமா ராமாங்கிறதே பார்த்துட்டே உயிரை விட்டா. அந்த மாமி கூப்பிட்டு சொல்லி என்னவோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பிள்ளைக்கு கூட, அப்பாவுக்கு கூட கிடைக்காது. சில பேருக்கு அந்த பாக்கியம். பகவான் ஜடாயுவுக்கு ஔர்த்வதேகிகமான கர்மாக்களை பண்ணினான். ஒரு மனிதனுக்கு எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்றான் பகவான். அநாஹிதாக்னி சம்ஸ்காரம் 4 வகையான முறையில சம்ஸ்காரம் செத்து போனா பண்றது. பிரம்மமேத சம்ஸ்காரம், ஆகிதாக்னி சம்ஸ்காரம், அநாகிதாக்னி சம்ஸ்காரம், கோவிந்தா கொல்லின்னு சொல்லுவான். கடைசியில கோவிந்தா கொல்லி, ஒண்ணுமே இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கொல்லி போடணும். யாகம் பண்ணாத வாளுக்கு பண்றதுக்கு அநாகிதாக்னி சம்ஸ்காரம்னு பேர். யாகம் பண்ணின வாளுக்கு பண்றதுக்கு ஆகிதாக்னி சம்ஸ்காரம்னு பேர். இதுக்கு மேல உள்ளது பிரம்மமேத சம்ஸ்காரம்னு பேர். முதல்ல டாப்ல உள்ளது பிரம்மமேத சம்ஸ்காரம்னு ஒன்று. அந்த பிரம்மவேத சம்ஸ்காரத்தை இந்த ஜடாயுவுக்கு பண்றான் பகவான். அந்த வேத மந்திரங்கள் என்ன சொல்றதோ அது அப்படியே ஸ்லோக ரூபமா வால்மீகி சொல்றார். யாகத்திர் யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதஹ கச்ச லோகானனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா வ்ரஜா. அநேக யாகங்கள் பண்ணினவர்கள், அக்னிஹோத்திரம் பண்றவர்கள், பூமிதானம் பண்ணினவர்கள், தேசத்துக்காக யுத்தத்தில் உயிரை விட்டவர்கள், இன்னும் அநேக புண்ணிய கர்மாக்கள் பண்ணினவர்கள்லாம் எந்த உலகத்துக்கு போவார்களோ அந்த உலகத்துக்கு போங்கோ ஜடாயு. மயாத்வம் சமனுஜ்ஞாதா. நான் ஒரு கழுகாச்சே என்ன அங்கெல்லாம் விடுவாளான்னு நினைக்காத, ராமன் சொன்னான்னு சொல்லணும். இந்த பகவான் தன் அவதாரத்தை மறந்து சொல்றார். அப்படி அட்சயமான புண்ணிய லோகங்களை பகவான் ஜடாயுவுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில கபந்தன்னு ஒரு ராட்சசன், அவனை வதம் பண்றதை அவன் தான் 2 மெசேஜ் சொல்றான். தூக்கின் போனா ராவணன், நீ சுக்ரீவன்னு தன் இருக்கான் இங்க ஒரு வானரம். சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித் வானர யூதபா. அவன் வாலியால விரட்டி அடிக்கப்பட்டவன். அவன் தான் ரொம்ப நல்லவன். இதெல்லாம் வாலி மதத்துக்கு பாயிண்ட். இதெல்லாம் இப்ப கவர்மெண்ட் வாலி கையில தான் இருக்கு, சுக்ரீவன் கையில கிடையாது. வானர சைன்யங்கள் முழுக்க ராமனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ராமர் வாலியை தான் ஸ்நேகம் பண்ணிக்கணும். ஆனா இந்த கபந்தன் அப்படி சொல்லல, சுக்ரீவனை மென்ஷன் பண்ணிட்டு போறான். ஏன்னா இவன் நல்லவன்கிறதுனால. உனக்காக சபரின்னு ஒரு வேடஸ்திரீ காத்துன்னு இருக்காள்னு சொல்ல, இந்த சபரியோட ஆசிரமத்துக்கு போக அவ ஒரு வேடுவ ஸ்திரீ. சபரர்கள்னு ஒரு வேடுவர்கள்ல ஒரு பிரிவு. என்ன வித்தியாசம்?
வேடுவர்களே பல வகை தானே. இந்த நாகரீகம்னு சொல்றேன். இந்த நாகரீகத்தில் முன்னேறினவா முன்னேறாதவாங்கிறத பிரிக்கிறது. அந்த மாம்சத்தை பக்குவப்படுத்தி சமைச்சு சாப்பிட்டா முன்னேறினது, பச்சையா சாப்பிட்டா முன்னேறாதவர்கள். இந்த சபரர்கள் மாம்சத்தை பச்சையா சாப்பிட்றவர்கள். அந்த வகையை சேர்ந்த ஒரு பெண் அவள், அதனால சபரின்னு பேர். யாருக்கு மகான்களுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதோ அது யாரா இருந்தாலும் கரையேறலாம். ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. ஜட ஜீவா உத்தார கேலா. ஒரு புழுவை பார்த்து மனித பிறவியா பண்ணினார் நாரதர்னு புராணந்தரங்கள்ல சொல்லும்போது, பார்த்த மாத்திரத்தினால கருணையினால. அது மாதிரி இந்த மாதங்கருங்கிற மகர்ஷியினுடைய கட்டாட்சம் பட்டு அவள் பவித்திரமாயிட்டாள். ராமநாமாவையும் உபதேசம் பண்ணி 13 வருஷம் ராமநாமாவை ஜபம் பண்ணிட்டு இருக்காள் அவள். ராமர் போன உடனே ராமரை வரவேற்று ஆசனம் போட்டு உட்காத்தி வச்சு தான் எடுத்து வச்ச புஷ்பங்களால பூஜை பண்ணி தான் கொண்டு வந்த பழத்தை கொடுத்து, புராணாந்தரங்களை சொல்லும்போது கடிச்சு பார்த்து கொடுத்தாள்னு இருக்கு. வாழ்நாளில் காட்டுல 14 வருஷத்துல இன்னூத்தர் ஒரு பொருள் கொடுத்து ராமன் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அது ஒரு தர்மம். அது ராமர் சாப்பிட்டார்னா இந்த சபரி கொடுத்ததை மட்டும்தான். கிம்பாக்கியம் சபரி துவயா கிருதமகோன்னா. அதனால்தான் கர்ணாமிர்தாச்சாரியால் சொன்னால் சபரியா தத்தே பலம் யோசிதா யா பிரீத்திர் விதுரார்ப்பித்தே முரரிபோ குந்தியர்ப்பித்தே. அந்த அந்த இந்த இந்த கர்ணாமிர்தத்தை ஏற்றுக்கணுங்கிற சொல்லும்போது சபரி கொடுத்த பழம் மாதிரி இதை நினைக்கணுங்கிறார் பகவான். சபரியை பார்த்துட்டு, உன் இடையூறுகளை நீ ஜெயிச்சியா, உன் தபஸ் வளர்ந்துதா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபஹ கச்சித்தே நியதः க்ரோதஹ ஆஹாரஸ்ச தபோதனே. கோபத்தை ஜெயிச்சியா, ஆகாரத்தை ஜெயிச்சியா? கோபத்தை ஜெயிக்கணும்னா சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணணும். உப்பு புளி காரணத்தெல்லாம் விட்டுடணும். அதுதான் கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதனால தானே உப்பு போட்டு திங்குறியா, ரோஷம் வரலையேன்னு கேட்குற மத்தியில். உப்பு போட்டால் ரோஷம் வரும். கோபம் வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் குறைச்சிக்கணும். தபஸ் வாழ்க்கையில் உன்னுடைய நியமங்கள்லாம் பூர்த்தியாச்சா, உன் மனசு சாந்தியாச்சா, உன்னுடைய குருவுக்கு நீ பண்ணின சிசுரூஷ பலனை கொடுத்துதா? எல்லாம் உன்னை பார்த்ததுனால எனக்கு கிடைச்சதுன்னா சபரி. அத்ய பிராப்தா தபஸ்ஸித்தி தவ சந்தர்ஷனான்மயா அத்யமே சஃபலம் தப்தம் குரவஸ்ச சுபூஜிதாஹ அத்யமே சஃபலம் ஜன்மா. எல்லாம் பூர்த்தியாச்சு உன்னை பார்த்ததுனால. உன்னை பார்த்துட்டே இந்த உடம்பையும் விட்டுடுறேன்னு மதங்களுடைய அக்னிஹோத்திர அக்னியில தன் சரீரத்தை விட்டு மதங்காதி மகர்ஷிகள்லாம் எந்த லோகத்துக்கு போனாலும் அந்த லோகத்துக்கு சபரியும் போனார். பகவான் அங்கேருந்து கிளம்பி வரதே ரிஷிமுக பர்வதத்து மேலே இருந்த சுக்ரீவன் இந்த ராமரையும் லட்சுமணரையும் கையில் வில்லோட வரதை பார்த்துட்டு வாலியால் அனுப்பப்பட்ட ஆளாக இருக்குன்னு பயந்து ஆஞ்சநேயரை அனுப்ப, ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுன்னு வரார். குரங்கா கிளம்பினவர் பிக்ஷு ரூபம் தத்தோபேஜே ஷடபுத்தி தயா கபிஹி. இந்த பிக்ஷுன்னா சன்னியாசின்னு சொல்லலாம், பிரம்மச்சாரின்னு சொல்லலாம். இந்த சன்னியாசி இல்லை பிரம்மச்சாரின்னு எப்படி சொல்ல முடியும்னா, பின்னாடி நமஸ்காரம் பண்ண போறார் அவர். இவர் சன்னியாசியா இருந்தா இவர் பண்ற நமஸ்காரத்தை ராமர் ஏத்துக்க மாட்டார். ராமர் தான் நமஸ்காரம் பண்ணியிருப்பார். வந்தார், ராமரை பார்த்தார், நமஸ்காரம் பண்ணினோம்னு தோணுது. அண்ணா தம்பி புரியல, ஒரே நமஸ்காரமா பண்ணி 4 பேர் காலையும் 2 பேர் காலையும் சேர்த்து பிடிச்சார். 4 காலையும். உங்களை பார்த்தா ராஜரிஷியா இருக்கு, தேவரிஷியா இருக்கு, தபஸ்விகளா இருக்கு, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்களா இருக்கு. இப்பேற்பட்ட ஒழுக்க சீலர்களான நீங்கள் இந்த குரங்குகள் வாழற ஊருக்கு என்னத்துக்கு வந்தேன்னு கேட்டான். இந்த வரத்துக்கு வேண்டிய காரணம் என்ன?
ஏன்னா இது சௌச்சம் பண்ணாத ஜாதி. இந்த ஊருக்கு உங்களுக்கு வரணும்னு எப்படி தோணினது, என்ன விஷயம், இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று லட்சுமணசுவாமியை விட்டு பதில் சொல்லுன்னா. லட்சுமணசுவாமி சொன்னால், நாங்கள் அயோத்தியை சேர்ந்தவர்கள், சுக்ரீவனை சரணமடைகிறதுக்காக வந்திருக்கோன்னு. ஒன்று, நீங்கள் சரணம்னு சொல்லக்கூடாது, சுக்ரீவன் உங்களை பூஜை பண்ணணும், அவனோட பாக்கியம் அது. ராமா வா, நான் தோளில் தூக்கிக்கிறேன்னால், லட்சுமணனோடு நடந்து வரேன்னா லட்சுமணனையும் தூக்கிக்கிறேன்னா, ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு 4 காலையும் ஒரு சேர மார்பில் வச்சுட்டா ராமநாமா உதயமாச்சு ஒரே சமயத்தில். அயம் ராமோ மகாப்ராஜ்ஞா சம்பிராப்தோ திருட விக்ரமஹ லக்ஷ்மணேன சக பிராத்ரா ராம சத்ய பராக்கிரமஹ. எப்பேற்பட்ட ராம், எப்பேற்பட்ட லக்ஷ்மணன். சுக்ரீவா, நீ என்ன பாக்கியம் பண்ணின உன் ஜென்மாவில். பூஜனீய தமா உபௌ, அவர்களை புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்ணு, உனக்கு பெரிய பாக்கியம்னா. இதை சொல்லி கொடுத்த சொல்லு எத்தனை நாளைக்கு நிற்கும்? கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் நிற்காதும்பா. எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுண்டவன் ராமரை பார்த்த உடனே ராமர் எழுந்துன்னு இப்படின்னார். தன்னை பார்த்து எழுந்து நமஸ்காரம் சொல்றவாளுக்கு நாம ஏன் நமஸ்காரம் சொல்லணும்னு நினைச்சான். உன்னை பத்தி எல்லாம் மந்திரி சொன்னார். யாரு மந்திரியா? இவனே பிச்சைக்காரனா நிற்கிறான். இவனே பிச்சைக்காரனா, அடுத்த வேலைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்கிறான். மந்திரியா? யார்? ஆஞ்சநேய சுவாமியை சொல்றான். உன்னை பத்தி எல்லாம் மந்திரி சொன்னார். உனக்கு என்னோட சிநேகம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கு மேல் நீட்டினேன் கையேன்னா. ரோச்சத்தே எதிவாசக்கியம் பாகுரேஷ பிரசாரிதா. பேய்க்கு வாய்க்கப்பட்டா புளிய மரத்தில் ஏறணும் அப்படின்னு ஒரு வச்சனம். அது மாதிரி எங்க போய் யாரோட பழகிறமோ அந்த அதுக்கு உடன்பட்டு தான் ஆகணும். ஓ, இந்த ஊர்ல குரங்க கையை கட்டிக்கணும் போல இருக்கு, இது பழக்கம் போல இருக்குன்னு பகவான் கையை கொடுத்தார். தலையில அடிச்சுட்டார் லட்சுமண இது ஆஞ்சநேய சுவாமி. நாம சொல்லி அனுப்பிச்சது ஒன்று, அவன் செய்யறது ஒன்றா இருக்குன்னு. அப்புறம் ஒரு அக்னியை கொண்டு வச்சு இவன் லட்சுமணரையே கவனிக்காம இவனும் ராமரும் உட்காந்துக்கிறதுக்கு மட்டும் ஒரு கிளையை ஒடிச்சு போட்டு சீட்டை வச்சுட. ராமர் முகம் மாறினத்தை பார்த்துட்டு லட்சுமண சுவாமிக்கு சீட் எடுத்து போட்டு அவரையும் உட்காரணும்னு சொல்ல, சுக்ரீவன் தன்னை அறிமுகப்படுத்திட்டு, நானும் வாலி அண்ணா தம்பி ரொம்ப பிரியமா தான் இருந்தோம். துந்துபின்னு ஒரு ராட்சசன், அவனை வதம் பண்ண போற சமயத்துல தான் எங்களுக்குள்ள பகை வந்தது. கடைசியில எங்க அண்ணா வாலி அவன் கொண்டுட்டான்னு நான் நினைச்சுட்டு இருக்கிறதே, நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா குரங்குகள்லாம் சேர்ந்துன்னு என்ன. ஏன்னா வாலி உள்ள போனவன், குகைக்குள்ள போனவன் வரவே இல்லை, அவனோட சண்டை போட்டுன்னு போனவன். குரங்குகள் மாசக்கணக்காக எடுத்து ராஜா இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். கடைசியில அவன் வந்துட்டான். வந்தா சுக்ரீவன் ராஜாவா இருக்கிறத பார்த்தான். இவன் என்ன தெரியாம தான் இவன் பண்ணினது. இவன் பண்ணல, சுக்ரீவன் மந்திரிகள் தான் இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது. இவன் என்ன பண்ணியிருக்கணும், வாலியை பார்த்த உடனே இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போய் நமஸ்காரம் பண்ணியிருந்தான்னா இது பிரச்சனை வந்திருக்காது. 4 மாசம் ராஜாவா உட்கார்ந்துட்ட உடனே அந்த ருச்சி வந்திருக்குமோ. 10 பேர் கொடை பிடிக்க சாமரம் போட கையை வீசிட்டு வாலிட்ட போனா வச்சான் ஓங்கி ஒன்றாம். திமுறா இதைத்தான் எதிர்பார்த்திருந்தியான்னு அடிச்சு விரட்டி துரத்துறதை அவன் பொண்டாட்டியை பிடிக்கணுண்டான். அவன் பொண்டாட்டியை ருமையை பிடிங்கிட்டு சுக்ரீவனை விரட்டி அடிச்சதோடு இல்லாமல் அவன் எங்கே போனாலும் துரத்தி அடிச்சு அன்னிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு இடம்னு மண்ணாடின்னு இருக்கேன். இந்த ரிஷ்யமூக்கம்ங்கிறது கிஷ்கிந்தைக்கு பக்கத்தில் இருக்கு. இப்படி இவ்வளோ பக்கத்தில் இருக்கு, என்னால் இங்கே வரக்கூடாதுன்னு ஒரு மதங்கரை சபிச்சிருக்கா. அவனால் இங்கே வர முடியாதுன்னு நினச்சிண்டு நான் இங்கே உட்காண்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் வாலியை வதம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னா, குரங்குகளை வச்சுன்னு நான் சீதையை தேடி தரேன்னா கவனிச்சுக்கேன்னு வரணும். உடனே உங்கள் அண்ணா வாலியை போய் கூப்பிடுன்னா ராமர். கிஷ்கிந்த குகை அது உள்ளே போகல, வாசல்ல நின்று இவன் கூப்பிட்றான், ஏ வாலி ஓ வாலின்னா. என்னை கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டாடா பயலே, இதோ வரேண்டான்னு அவன் சண்டைக்கு வர, இவனுக்கு அவனுக்கு சண்டை அபாரமாக நடக்கிறது.
ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு மரத்தடியில நிக்கிறா, ஒளிஞ்சுக்கல்ல. இந்த வியூ இருக்கு பார்த்தல, கவனிச்சு கேட்டாதான் புரியும். நான் சொல்றத அப்படியே தத்ரூபமா வச்சிருக்காள் சுசீந்திரம்ங்கிற ஊர்ல. சுசீந்திரம் அப்படின்னு நாகர்கோவில் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போனேன்னா ஸ்தானுமாலயர்னு கோவில். அந்த கோவில்ல வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. ராமர் லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் பார்க்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. ராமர்கிட்ட போய் நின்றுண்டு பார்த்த எல்லாம் வாலி சுக்ரீவா தெரியவா, வாலிகிட்ட போய் நின்று பார்த்த எல்லாம் ராமர் தெரிய மாட்டார். என்ன டெக்னாலஜி பாருங்க. இன்னைக்கு ஒன்னும் ஒளிச்செல்லாம் வைக்கல, ஓப்பனா தான் வச்சிருக்கு அந்த டிகிரி. ராமர்கிட்டேருந்து பார்த்தா வாலி தெரியவர், வார்த்தையும் பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். அப்படிதான் நின்னாவா, மறைஞ்சுக்கல். அவன் தெரியாதனால மறைஞ்சதுன்னு அவன் சொல்றான். முதல் தடவையில ராமர் வாலி அடிக்கல. ஒரு கட்டத்துல வாலி கை ஓங்கி சுக்ரீவனை கீழே தள்ளி அவன் நெஞ்சாங்குழியில கை வச்சு ராமரை திரும்பி பார்த்தான் சுக்ரீவன். ராமர் ஒன்னும் அடிக்கலன்னு ஒண்ணு, இனிமே இவரை நம்பினா சரியா வராதுன்னு வாலியை உதறி விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். சண்டை போடுறதுல வேணா வாலி பலசாலியே தவிர தப்பிச்சு ஓடுறதுல சுக்ரீவனை பீட் பண்ணவே முடியாது. ஓடியே போயிட்டான். இவனு வீட்டுக்கு போயிட்டான். அவன் சுத்திட்டு வந்த உடனே அவன் சொன்னான் சுக்ரீவன், நான் பாட்டுக்கு ஏதோ காயோ கனியோ பூவோ பிஞ்சோ கிடைச்சிட்டு சாப்பிட்டு பேசாம இருந்தேன். உன்னை கொண்டு எலெக்ஷன்ல நிறுத்தி வைக்கிறேங்கிற மாதிரி என்ன கொண்டு எதுக்கு அவனை முன்னாடி நிறுத்தி வச்ச? என்ன நீ காப்பாற்றவும் இல்லை, நான் திரும்பி பார்க்கறேன், நீ அடிக்கவும் மாட்டேங்கிற. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டுருந்தா அவன் நெஞ்சாங்குழியை வச்சு அழுத்திருப்பான், உயிர் பேர். உங்க 2 பேரையும் எனக்கு அடையாளம் புரியலடான்னு. உன்னதான் முதல்ல பார்த்துருந்தேன். அவன் வந்தா அவனும் ஒன்ன மாதிரியே இருக்கான். சண்டை போறதே ஒன்னேன்னு நினைச்சுட்டு அவனே நினைச்சு ஒன்ன அடிச்சுட்டா. இது அசடுக்கு வேணா இது பொருந்தும். கண்ணை பார்த்து மாரீச்சன்னு சொல்ற லட்சுமணன் இருக்கிற இடத்துல உங்க 2 பேருக்கும் அடையாளம் தெரியலன்னு சொன்னா அப்ப காரணம் இருக்கு அதுல.